கருட புராணம் பாகம் 8. யமபுரியும் யம தர்மராஜனும். திருமால் கருடனை நோக்கி, பறவைகளுக்கு அரசே, அங்குஷ்ட பரிமாணமுள்ள ஜீவன் கர்ம சரீரம் பெற்று வன்னிமரத்தை விட்டு யமகிங்கர்களுடன் 20 காத தூர வழி விஸ்தாரமுள்ள சித்திரகுப்தனது பட்டினத்தின் வழியாக யமபுரிக்கு செல்வான். அந்த யமபட்டணம் புண்ணியம் செய்தோரின் பார்வைக்கு மிகவும் ரம்மியமாக காணப்படும். எனவே இறைவனை குறித்து உலகில் இரும்பாலாகிய ஊன்றுகோல், உப்பு, பருத்தி, எல்லோரு, பாத்திரம் ஆகிய பொருட்களை தானம் செய்ய வேண்டும். இத்தகைய தானங்களால் யமபுரியில் உள்ள யம பரிசாரர்கள் மிகவும் மகிழ்ந்து ஜீவன் யமபட்டினத்தை நெருங்கியதுமே காலதாமதப்படுத்தாமல் அவன் வந்திருப்பதை யம தர்மராஜனுக்கு தெரிவிப்பார்கள்.